ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓரிடமாய் ஓரிடம் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர்குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு நிறைந்து வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக என்றழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக என்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எழுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை ஆசி பெறவே வருக என்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை ஆசி பெறவே வருக என்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக.
கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். வரங்களையும் கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள். அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள். உலகமெல்லாம் சென்றிட நற்செய்தி பரப்பிட திருமுழுக்கு கொடுத்திட இயேசுவில் வாழ வாருங்கள். வாழ வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர்குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர்குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. இருகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே அருட்தந்தை ஜோ டெரி அவர்களுடைய இந்த நன்றி பலி 25 ஆண்டு காலம் குருவாக அவர் பணியாற்றி சிறப்பாக திருச்சபைக்கும் அவருடைய கிளரிஷன் சபைக்கும் பணியாற்றியமையை நன்றி உன்னைத்து பார்த்து இந்த நன்றி திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஒரு 2-3 நாள்களில் திட்டமிட்டு எளிய முறையிலே இதை வைத்திருக்கிறோம். பெரிய அளவிலே வைக்க வேண்டாம் என்று சொன்னதனால் குடும்பத்திற்குள் மற்றும் அவருக்கு தெரிந்த பழகிய அருட்தந்தைகளை இணைத்து ஒரு எளிய முறையிலே ஒரு நன்றி பலி வைக்கலாம் என்று விரும்பி இன்று வைத்திருக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே இங்கு வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய ஒவ்வொரு அருட்தந்தைகளையும் அருட்தந்தை ஜோ டெரி அவர் சார்பாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். சொன்னது போல குறுகிய ஒரு திட்டம். அவை எல்லாருமே சனிக்கிழமை, அது மட்டுமல்ல இன்று மறை மாவட்டத்தினுடைய அன்பிய மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைத்து அவருடைய இந்த நன்றி திருப்பலிலே பங்கெடுக்க வேண்டும் வந்திருக்கின்றார்கள். எல்லா அருட்தந்தைகளையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அதோடு சிறப்பாக அன்பார்ந்தவர்களே, 25 ஆண்டுகள் அவரை கடவுள் பாதுகாத்திருக்கிறார். அழைத்த கடவுள் அவரை பாதுகாத்திருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். அவர் வழியாக கிளரிஷன் சபைக்கும் இந்த உலக திருச்சபைக்கும் நிறைய நல்ல காரியங்களை அவர் வழியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அருட்தந்தை ஜோ டெரி அவர்களை இத்தனை ஆண்டு காலம் அவரை சிறப்பாக ஆசிர்வதிமைக்காக இந்த பலியை சிறப்பாக நாங்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து கடவுள் அவரோடு இருக்கவும் தூயாவினவர் அவரை தொடர்ந்து வழிகாட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அதில் குறிப்பாக அங்கிள் ஆண்டி கண்டிப்பாக மோட்சத்தில் இருந்த நிலையில் இன்று அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அவரை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்காகவும் அந்த நேரத்திலே நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆகவே கடவுள் தொடர்ந்து அவருடைய வரங்களை அவர் மீது பொழிய, தொடர்ந்து அவரை ஆஸ்வதிக்க, அவரை தொடர்ந்து வழிகாட்ட இந்த திருப்பலி சிறப்பாக நாம் வேண்டி ஜெபிப்போம். இந்த நல்ல நேரத்தில் நான் மிகவும் முக்கியமாக எனது பெற்றோரின் ஆண்விளை பாட்டிக்காகவும், எனது பெற்றோரின் பெற்றோர்கள், அம்மாவின் பெற்றோர்கள், எனது தந்தையின் பெற்றோர்கள் அவர்களின் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், எங்கள் குடும்பத்தில் நெருங்கி உள்ளவர்கள், இறந்தவர்கள், மிகவும் முக்கியமாக அப்பாவின் டேடியின் குடும்பத்தில் ஆன்லிசங்கள், மாடத்தோட்ட விளையங்கள் மைக்கேல், டாடியின் குடும்பத்தில் இறந்த மணியங்களின் மகன், மம்மியின் குடும்பத்தில் இறந்த அவரது கண்ட்ரோலாக ஆண்டி அங்கிள்,
ஈத்தம்பாடு அங்கிள் ஆண்டி நம்ம கூட இருக்கிறாங்க. படுவில் இருக்கக்கூடிய அங்கிள் ஆண்டி, ஜெயந்தி அக்கா மற்றும் இறந்து போன ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்களிடமும் நமக்காக ஜெபம் செய்ய வேண்டுவோம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் வல்லை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இரங்கும் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே
அங்கிள் ரஃபேலுக்காகவும் எனது அண்ணன் ஜானுக்காகவும் வேண்டிக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேருபயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேருள்ளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழி நடத்த அருள் வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாய் இரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாய் இரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்க்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை
நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேனை நிலையாறினே. நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் போல மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் போல மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேனை நிலைமாறினே. ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பே மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பே. ஓய்வின்றி உழைக்கும் காற்றாக உழைப்பே மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பே. உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா இறைவா வாழ்வு மண்ணில் நிறைவாகுவே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேனை நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேனை நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது தினம் புதிதானது. உரையேற்றுக் கொண்டேன் ஒரு மாற்றம் கண்டேன் உன்னில்
வருகை புதிதான கண்ணே நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழலாடிலே அழியேன் என் நிலை மாறினே. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12 முதல் 16 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகின்றது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகின்றது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகவும் செய்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவை புகழுங்கள், ஹல்லேலூயா, இயேசுவை புகழுங்கள், ஹல்லேலூயா, இயேசுவை புகழுங்கள், ஹல்லேலூயா, இயேசுவை புகழுங்கள். நான் உங்களை அன்பு செய்வது போலவே நீங்களும் அன்பு செய்யுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை புகழுங்கள், இயேசுவை புகழுங்கள், ஹல்லேலூயா, இயேசுவை புகழுங்கள், ஹல்லேலூயா, இயேசுவை புகழுங்கள், ஹல்லேலூயா, இயேசுவை புகழுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அலகு 2, 13 முதல் 17 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்தபோது
வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இறை அழைத்தல் பயணம் எப்பொழுது தொடங்கியது என்று எனக்கு தெரியாது. காரணம், எனது பிறப்பிற்கு முன்பே என் தாயானவர் கண்டன்விளையில் தெரசம்மாளின் கோவிலில் வைத்து இந்த குழந்தைக்கு தெரசம்மாள் என்ற பெயரை இடுவேன் என்று முடிவு செய்திருந்தார். பிறந்ததோ ஆண் குழந்தை, தேர்ந்தெடுத்த பெயரோ பெண் குழந்தையின் பெயர் தெரசம்மாள். இருந்தாலும் என் பெற்றோர்கள் எனக்கு தெரசம்மாளின் பெயரை வைக்க வேண்டும் என்றும், எனது தாத்தாவின் ஆசை சூசியப்பர் கோவில், அதனால் சூசியப்பர் என்ற பெயரை வைக்க வேண்டும் என்பதாலும் என்னை ஜோ தெரேஸ் என்று பெயரிட்டனர். ஏனோ மனமாறி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது மாணவர்கள் என் பையனை தெரேசா தெரேசா என்று கூப்பிடுவார்களே என்று நினைத்து, ஆசிரியர்கள் அல்லவா, அதனால் பெயரை திரும்பவும் மாற்றிக்கொண்டனர். ஜோ தெரேஸ் என்ற பெயர் ஜோ டெரி என்றானது. எனது வாழ்க்கையும் பல முறையில் தொடக்கத்திலிருந்தே அவ்வாறே பயணிக்கப்படுகின்றன. முதல் முறையாக எனது இறை அழைத்தலை நான் உணர்ந்த நேரம் மாலை நேரம். அப்பட்டோலை வீட்டிலிருந்து நான் கீழே நடக்கும் பொழுது 2 கல்லறை தோட்டங்கள் இருக்கின்றன. அப்பட்டோல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த முதல் கல்லறை தோட்டத்தை தாண்டி கீழே செல்லும் பொழுது என் மனதில் ஆழத்தில் ஒரு ஏக்கம், ஆண்டவரே நானும் புனிதனாக வேண்டும். சின்ன பையன், நான் எப்படி புனிதராக வேண்டும்? புனிதர்களின் கதையை படித்து நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், அவர்களுக்கு பல சோதனைகள், பல துன்பங்கள் வருகின்றன. நாமும் அந்த சோதனைகளும் துன்பங்களிலும் பங்கேற்றால் நாமும் அவர்களை போன்று புனிதர்கள் ஆகிவிடலாம் என்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு பல சோதனைகளும் துன்பங்களையும் நீ தர வேண்டும், அந்த சோதனைகளையும் துன்பங்களையும் நான் தாண்டி புனிதனாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். பல ஜெபங்களை கேட்ட கடவுள் நான் சொன்ன ஜெபங்களில் இந்த ஒரு ஜெபத்தையும் முக்கியமாக கேட்டுவிட்டார். சின்ன பிள்ளையாக இருந்ததால் என்னவோ அந்த ஜெபத்தை முழுமையாக எனக்கு பதிலளித்து விட்டார். குருமடத்தில் சேருவதற்கு முன்பு இந்த சபை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இவங்க எல்லாம் இருக்கக்கூடாது சபையில். ஆரோக்கியசாமி, செல்வராஜ், நான் கேம்புக்கு போகும் பொழுது ரொம்ப நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த சபை எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மாவும் அப்பாவும் கர்மாத்துள் என்னை கொண்டு சேர்க்கிறார்கள். வாசலில் என்னை நின்று வரவேற்பவர்கள் ஆரோக்கியசாமி, செல்வராஜ். சிறுவையில் பயணம் எனக்கு தொடங்கியது. நான் இங்கிலீஷ் மீடியம் படித்ததால்
கன்னியாகுமரி தமிழ் என்னவோ மதுரை தமிழ்காரர்களுக்கு பிடிக்காது. நம்ம பேசினாலே வாயை திறந்தாலே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப சேஃபாக பேசுகிறது எப்போவுமே இங்கிலீஷ்லேயே பேசி முடிச்சிருவோம். அதனால் தப்பிச்சுக்குவோம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது, குறு மாணவனாக இருக்கும் பொழுது, மற்றவர்கள் எல்லோரும் பேசும் பொழுது நான் அவர்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஏன் பிரித்து பேசுகிறீங்க? நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே, அது எப்படிரா நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் தானே என்று கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் ஆதாம் ஏவாளில் தானே வந்திருக்கிறாங்க, அப்போ நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே என்று சொன்னேன். அப்போவே நான் மேனேஜ்மெண்ட் படிக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆதாம். ஆதாம் என்ற பட்ட பெயரில் நான் சிம்மறையில் நுழைந்து குருமானவன் மாறி குருவானவர் ஆகின்றேன். முதல் பணிக்காக என்னை ஜம்ஷெட்பூருக்கு அனுப்புகிறார்கள். எனக்கு சிறு வயதிலிருந்தே வடநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஏன்னா அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு, முக்கியமாக அப்பாவை பார்ப்பதற்கு வட மாநிலத்தில் வேலை செய்யும் குருக்கள் அடிக்கடி வருவார்கள், கதை கூறுவார்கள். அப்படின்னு அங்கே தான் போய் வேலை செய்யணும்னு இங்கே ஒரு ஆசை. அங்கும் நமக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஜம்ஷெட்பூர் டயசிஸில். திடீர்னு ஃபாதர் அன்சமஸ் கூப்பிட்டு சொல்லுவார், டேய் நான் ஜெரோமை இங்கே திருவனந்தபுரத்துக்கு போட்டிருந்தேன், இல்லை நீ தான் போகணுன்னு. ஜம்ஷெட்பூர் போவதற்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. கடலோர பங்குகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான பங்குகளாக இருக்கும். ஃபாதர்ஸ் நல்லா மதிப்பாங்க. எரமந்தரைக்கு போகும் பொழுது யாருமே எழும்பி வணக்கமோ குட் மார்னிங்கோ குட் ஈவினிங் சொல்லலை. எல்லாரும் அப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. என்னடா ஜென்மமாக இருக்குது, புது பட்டம் வாங்கி ஊருக்கு போகிறேன். ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டீங்க, அப்பா யார் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா புனித வியாழன் அன்று அங்கே இருந்த முன்னாடி இருந்த பங்கு தந்தை இந்த ஊர் சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் பங்கு தந்தையின் மேல் கோபம் என்றார்கள். நான் என்னப்பா தப்பு செய்தேன்? கடைசியில் இரமந்துறையை விட்டு வரும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, 7 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் முறை ஊரில் இருந்து பிரியாவிடை வாங்கி ஒரு சாமியார் போகிறாருன்னாங்க. அன்று தொடங்கிய இந்த பயணம், நான் ஃபாதர் எங்கள் சிலோமுத்து எங்கே இருக்காரு? ஆமாம், சிலோமுத்து நானும் கட்சிலா என்ற அந்த கிராமங்களில் வேலை செய்தோம். என் தேசம் சந்தாலி நல்லா படிச்சுட்டேன், ஹிந்தி நல்லா படிச்சுட்டேன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஓகேப்பா, நம்ம இனிமேல் வட இந்தியாவில் வேலை செய்யலாம்னு நினைக்கும் போல என்ன சொன்னாங்கன்னா, ஃபாதர் அபையா கூப்பிட்டு சொன்னார், டெரி யூ ஆர் கோயிங் டு ஃப்ரான்ஸுன்னாங்க. எனக்கு பிடிக்காத 2 இடம் உண்டு. ஒன்று அமெரிக்கா, 2வது யூரோப். நம்மளை காலனி பண்ணாங்க இல்லையா, அந்த கோபங்களெல்லாம் ரொம்ப மனசில் இருந்தது. பிடிக்காத கூட்டங்கள் நம்மளை எங்கே அனுப்புகிறாங்க? யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க, ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாங்க. கோபத்தில் தான் போகிறேன். ஃப்ரான்ஸில் ஒரு 18 வருடம் வேலை செய்த பிறகு அவர்கள் என்கிட்ட பார்த்து, இப்போ இருக்கிற ஃபாதர் வட்டமிட்டம் சொல்லுவார், டெரி we need you for some other mission. திரும்ப உனக்கு ஸ்பானிஷ் படிக்க முடியுமா, படிக்கிறியா என்று கேட்டாங்க. இப்போ நான் ஸ்பானிஷ் படிக்கிறேன். என்னுடைய பயணமானது தொடக்கத்திலிருந்து கடைசி வரை இப்படி மாறிக்கொண்டே, நான் ஒன்று நினைப்பேன், கடவுள் இன்னொன்று தருவார். ஆனால் இதில் மிக முக்கியமான எனக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகள் என்னவென்றால், இரமந்துறையில் வேலை செய்யும் பொழுது எனக்கு இருந்த குழு மிக அருமையான குழு. பங்கு பேரவையை ஏற்படுத்தினோம். கட்சியில் இருக்கும் பொழுதும் எனக்கு இருந்த குழுக்கள், உதவி செய்த மக்கள் ரொம்ப அருமையான மக்கள். எல்லா இடங்களிலுமே
நமது பாதைகள் மாறும் பொழுதும் கஷ்டங்கள் வரும் பொழுதும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மளை தூக்கி கொண்டிருக்கிறாரு. ஃப்ரெஞ்சு கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே கொஞ்சம் பேர் ஸ்பெஷலாக படிச்சிருப்பீங்க. ஃப்ரெஞ்சுங்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. ஃப்ரான்ஸுக்கு போன 2வது வருஷத்தில் நான் பங்குசாமி ஆகிறேன். ஃப்ரெஞ்சு நாட்டில் அந்த கோயிலுக்கு பங்குசாமி ஆகிறேன். எனக்கோ ஒழுங்காக பேச தெரியாது ஃப்ரெஞ்சு. என்னை போய் பங்குசாமியார் ஆக்குறாங்க. அந்த நேரங்களில் அந்த மக்கள் எனக்காக ரொம்ப உதவி செய்தாங்க. நம்ம எதை சொல்ல வேணும்னு ஆசைப்படுறோமோ அதை அவங்களே சொல்லிக்குவாங்க. மக்கள் சொல்லுவாங்க, ஃபாதரை போய் ரொம்ப தொந்தரவு பண்ணாதுங்க, ஃபாதருக்கு ரொம்ப தெரியாது. அவங்களே எல்லாம் செய்து முடிச்சிருவாங்க. கடைசியில் பேரை மட்டும் ஃபாதர் டெரின்னு போட்டுருவாங்க. எங்களுக்கு பாரிஷ் புல்லட்டின் உண்டு. சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லித்தாங்க, நாங்கள் அதை எழுதி நாங்களே உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணிடுவோம் சொல்லி அவங்களே எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிருவாங்க. கருத்துக்களை கேட்பாங்க, அவங்க செய்து முடிச்சிருவாங்க. இறை வார்த்தை என்பது 2வது வாசகத்தில் கேட்டோம், 2 பக்கமும் கூர்மையானது. நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்காது, ஆனால் அவர் நினைக்கிறது எல்லாம் நம் வழியாக செய்து முடித்து விடுவார். இந்த திருவிழாவும் அது ஜூபிலி கொண்டாடணும்னு வீட்டில் முன்னாடியே சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். கடைசி வரை பிடிச்சிக்கிட்டேன். ஒரு 3-4 வரை நான் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு ஜூபிலி கொண்டாடக்கூடாது. ஏற்கனவே 25 ஆண்டுகள் முடிந்து ஆகிவிட்டது. 27, 28வது ஆண்டு வந்தாச்சு. இன்னுமே ஜூபிலி கொண்டாடுறதில் அர்த்தம் இல்லை என்று தான் சொன்னேன். நான் 3 நாளைக்கு முன்னாடி அக்கா 15ஆம் தேதி அக்கா அவன் ஒரே நிலை பிரியமாக்கா எப்படியாவது கொண்டாடிடணும்னு அவன் பாட்டு எல்லாட்டையும் ஃபோன் பண்ணி தம்பிக்கு ஜூபிலின்னா நன்றி அறிதல்னும் சொல்ல தொடங்கிட்டாப்புல. வேறு வழி இல்லை. இதுவும் அப்படி தான் நடக்குது. எல்லாமே நாம் விருப்பப்படி நடக்கவில்லை என்றாலும் கடவுளில் நம்பிக்கை வைத்து நாம் செய்யும் பொழுது எல்லாம் நடக்கும். இப்போ வந்திருக்க எல்லா ஃபாதர்ஸையும் பாருங்கள். உங்களை 2 நாளுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. 2 நாளுக்கு முன்னாடி முந்தினத்து எல்லாத்தையும் அப்படி தான். ஜஸ்ட் 2 days 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றிகள். எக்கர்மஸ் முக்கியமாக ஃபாதர் ஆண்ட்ரூ. எனக்கு பட்டம் பெறும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் இருந்தது. நமக்கு அப்பட்டுவலன்னா ஒரு ஆசை, அங்கே வளர்ந்தோம் இல்லையா, அங்கே தான் பட்டம் பெறணும்னு ஆசை. நம்மகிட்ட யார் கேட்டா? அப்போ அவங்க கேட்கல, யாரும் கேட்கல. அவங்கள பாட்டுக்கு ராமபுதூரில் ஆர்டினேஷனை வச்சாங்க. நமக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. அவங்களாம் முடிவு பண்ணாங்க, வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆர்டினேஷன் டைமில் பொதுவாக ஆர்டினேஷனுக்கு உடுப்பு கொடுப்பாங்க இல்லையா, அப்போ உடுப்பை யார் போட்டு கொடுப்பாங்கன்னா அங்கே இருக்க பங்குசாமியை தான் போட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு திடீர்னு எங்கேயோ கூட்டத்தில் இருந்தாங்க ஃபாதர் எஸ் மரியா. அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. திடீர்னு ஓடி வந்தாங்க. ஓடி நமக்கு போடக்கு எடுத்தது ஃபாதர் இவங்க அமல்ராஜ் நேவிஸ் அவங்க தான் வந்தாங்க. அவங்க கையிலேருந்து வாங்கி ஃபாதர் எனக்கு உடுப்பை போட்டு கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. எப்பா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு ஃபாதர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஃபாதர் ஆண்ட்ரூ சொன்னாங்க, இவங்க ஃபாதர் எக்கர்மன் சொன்னாங்க, பையன் சொன்னாங்க, ஃபாதர் எங்கள் கூட தான் இருக்கிறாங்கன்னு. மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு நிமிடங்களிலும் இந்த கடவுள் நம்மை அழைக்கிறார், நம்மை தேர்ந்தெடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். எனது பயணம் பாதியும் அதுதான். நினைக்க மாதிரி எதுவும் நடக்கலை. நடந்ததெல்லாம் நன்றாகவே நடந்தது. எல்லாம் வெற்றிகளாகவே நடந்தது. கஷ்டமான பங்குகள். இரமந்துறையில் 7 வருடங்களாக எந்த குருக்களுமே இருந்ததில்லை. நாம் போனதிலிருந்து குருக்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள். அப்போ இருந்த ஃபாதர் பிஷப் சுசப்பாக்கே சொல்லுவார், நீ என்ன பண்ணன்னு தெரியலை, ப்ராப்ளம் செட்டில் ஆகிடுச்சு, நான் ஒன்றும் பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலை. கஷ்டமான பங்கு, ஆனால் கடவுள் வழி நடத்துகிறார் என்னை. நான் இப்போ ஸ்பானிஷ் படிக்கிறேன், அங்கேயும் கடவுள் நடத்துவார். நாமும் கடவுளின் லேவியர் அழைக்கிறார் பாருங்க.
இந்த அழைப்புகள் எல்லாமே நமக்கு ஏற்கனவே கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை அர்த்திருக்கிறார். நான் சின்ன வயசில் இந்த சிமித்தேரியில் போகும் பொழுது நான் புனிதனாகணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்களா? அது இன்னைக்கு எனக்கு எது தோணுது, அது சரிதானோ? கடவுள் அந்த பாதையை நம்மளை நடத்துகிறாரோ, அதனால் தான் கஷ்டங்களை தருகிறாரோ? வேதனைகள் படும் பொழுது, கஷ்டங்கள் படும் பொழுது தோண்டு விடாதீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும்பொழுது தளர்ந்து விடாதீர்கள். கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் கட்டாயம் வழி நடத்துவார். சில நேரங்களில் ஆசைப்படுவோம், நான் சாமியாராகி மம்மி ரிட்டையர் ஆன உடனே நமக்கு ஆசை, மம்மிக்கு ஊர் சுற்றணும் ரொம்ப ஆசை. நான் நினச்சேன், சரி நம்ம ஃப்ரான்ஸுக்கு போயிட்டோம், நமக்கு இப்போ ரொம்ப பணம் கிடைக்கும், வரும்பொழுது மம்மியை நம்ம ஊர் சுற்றலாம்னு ஆசை இருந்தேன். நான் திரும்பி வரும்பொழுது மம்மி இறந்துட்டாங்க. சங்கடமாக இருந்தது. கடவுள் அதை தான் விரும்பி இருக்கிறாரு, நல் மரணம். அதே மாதிரி மரணங்கள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது தவறந்து விடாதீர்கள். கஷ்டப்படாதுங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்றால் எல்லாம் நடக்கும். என்ன சொல்லியிருக்காரு இயேசு? நான் நல்லவங்களுக்காகவும் வல்லவர்களுக்காகவும் நான் வரல, நான் நோயற்றவர்களுக்காகவும் நோய் உற்றவர்களுக்காகவும் கஷ்டப்படுபவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் தான் வந்திருக்கிறேன். அதனால் வேதனைப்படும் பொழுது, கஷ்டங்கள் படும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது மனம் தளராமல் இருந்து கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். இந்த கடவுள் நம்மளை கட்டாயம் வழி நடத்துவார், வெற்றியின் பாதையில் நம்மை இட்டுச் செல்வார் என்று கூறி, உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உங்களையும் கடவுள் நிறைவாழ்வில் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் உங்களுக்காகவும் ஜெபம் செய்கிறேன். எனக்காகவும் ஜெபம் செய்யும் வரும் உங்களை அன்போடு மன்றாடுகிறேன். மிகவும் முக்கியமாக இந்த நாளில் இறை அழைத்தலுக்காக ஜெபியுங்கள். இன்னும் மிக முக்கியமாக நமக்கு புனித குருக்களையும் புனித சகோதரர்களையும் புனித அருள் சகோதரிகளையும் தர வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். மிகவும் முக்கியமாக குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் கடவுள் எதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதை பார்க்கவும், கடவுள் எதை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதை மட்டும் பேசவும், கடவுள் எதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதை மட்டும் கேட்கவும், கடவுள் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை மட்டும் இவர்கள் செய்யவும் வேண்டும் என்று இவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இழந்து நிற்போம். அருள் தந்தையோடு சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டு வருகிற இந்த அருமையான வழிபாட்டில் அருள் தந்தையினுடைய இந்த அருமையான வேண்டுதல்களையும் ஏற்று அவரோடு சேர்ந்து நம்முடைய வாழ்வின் தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டுகள். எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும், தயவாயேற்று தந்தருளும். இறைவா எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும், தயவாயேற்று தந்தருளும். எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும், தயவாயேற்று
பணிகள் செய்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். இறைவா எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும். தயவாயேற்று தந்தருளும். உறவின் ஊற்றேயும் இறைவா, உறவாலினையும் இதயங்கள் குடும்பங்கள் எங்கும் மிகுந்திட நல்லாசி வழங்கிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். இறைவா எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும். தயவாயேற்று தந்தருளும். இரக்கத்தின் வடிவேயம் இறைவா, எங்கள் ஊற்றார் உறவினர் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் பெற்றிட ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். இறைவா எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும். தயவாயேற்று தந்தருளும். வாழ்வின் வழியேயம் இறைவா, கிளாரன்ஸ் சபை ஜூபிலி ஆண்டை கொண்டாடி மகிழும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். இறைவா எங்களின் வேண்டுதலை தயவாயேற்று தந்தருளும். தயவாயேற்று தந்தருளும். அன்புக்குரியோரை, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அமைதியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இறைப்பணியை இந்த அருமையான சமூகத்திலே 25 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு மகிழ்வான புனிதமான பணியை மேற்கொண்ட ஒரு நிறைவோடு நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கிற அருள் தந்தை ஜோ டெரஸோடு சேர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிற நன்றிகளை நன்மனதோடு ஏற்பது போன்று இந்த அருமையான நன்றி விழா கொண்டாட்டத்திலே தந்தையோடு சேர்ந்திருக்கிற அருள் தந்தையர்கள், அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார், நண்பர்கள் என்று சொல்லி எங்கள் எல்லாருடைய நன்றிகளும் ஏற்பது போன்று நன்மை நிறைந்த இறையாசிரை தொடர்ந்து அவருடைய அருமையான தெய்வீக பணி வாழ்வுக்கும் அவருடைய மனதிலே இருக்கிற ஆசைகளை போன்று புனித குருக்களும் புனித அருள் கண்ணீர்களும் நன்மையான சமூகத்திலே அழைப்பை பெற வேண்டும். அந்த அழைப்பை உணர்ந்து அவர்களும் மிக சிறப்பாக உடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தையினுடைய அந்த உள்ளத்து ஆவலையும் கடவுள் நிறைவேற்றி தர வேண்டும் என சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
தந்திடவே கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன். நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன். உன்னை தொடர்ந்திடவே, உன்னை போல் வாழ்ந்திடவே, எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன், கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. என்னையே முழுதும் துறந்து நான் பிறர்க்காய் என்றும் தருகின்றேன். என்னையே முழுதும் துறந்து நான் பிறர்க்காய் என்றும் தருகின்றேன். உன்னை பகிர்ந்திடவே, உலகில் ஒளிர்ந்திடவே, எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன், கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே, பலியாய் படைத்திடவே, என்னை பலியாய் படைத்திடவே, கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்க திருப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயரின் கண்காணிப்பும் மந்தைக்கும்
குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளர்களாகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி விருந்து அருந்தையில் சிலுவையை மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திலும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய குடையாகவும் மாற்றற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீவும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணையப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருடைய அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை புகழ்ந்து வணங்கி புதியதோடு பண்பாடுகின்றன. வானதூதரின் அணிகள் அனைத்தோரோடும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே.
ஏனெனில் உன் திருமகனாகி எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றும் மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மறுவனவாக. அவ பணித்தவாறு மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இப்புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளோமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீ உளங்கரிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலியும் உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் செருண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவளை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனதறிவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகியதை நோக்கியிருக்கின்றோம்.
இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி
தந்தருளும் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்தவரை வழிவெடுத்து வந்தவரை காத்திருந்து செய் எனக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வழிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, இறைவா சம்மதமா. விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். பெருமையான பாத்திரம் நான் அப்பங்களால் அழிய செய்வாய், பெருமையான பாத்திரம் நான் அப்பங்களால் அழிய செய்வாய். ஒன்றுமில்லா கச்சாடி நான் ரசமாய் நீ நிரம்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம்பர சம்மதமா, இறைவா சம்மதமா. தூரத்திலே நின்ற என்னை என் அருகே வா என்றாய், பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். தூரத்திலே
இருந்து பரிவன்பை தந்திடுவாய். உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரை வழிவெடுத்து வந்தவரை காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே வழிவெடுத்து வந்தவரே காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, இறைவா சம்மதமா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. இதனால் இமறை நிகழ்ச்சிகள் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினிகளை கற்பிக்க எனக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் சில நொடிகள் அமைதியாக அமரவும். எப்படி தமிழில் நன்றி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப தெரியாது, பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் யார் கடைசியில் நன்றி சொல்கிறதுன்னு. எல்லாம் கடைசியில் நீ தான் சொல்லணும். நாங்கள் சரி பரவாயில்ல சொல்லிடுவோம். கடவுளுக்கு நன்றி. இந்நாள் வரை என்னை வழி நடத்தி எனக்கு பக்கபலமாக இருந்த அந்த தேவனும் பங்கில் எனக்கு உதவி செய்த ஒவ்வொரு பணியாளர்கள், அருள் தந்தைகள், இறை மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள். குடும்பத்தினரை எல்லோரையும் கூட்டி பார்க்க வேண்டும் என்பது எனது பல நாள் கனவு. எந்த குடும்ப திருமணங்களுக்கோ குடும்ப விசேஷங்களுக்கோ பங்கேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைப்பது இல்லை. அதனால் ஒரு முறையாவது சேர்த்து பார்க்கணுன்னு ஆசை. ஒரு தடவை சேர்க்க வச்சு அப்பாவுடைய குடும்பத்தினரெல்லாம் கொஞ்சம் ஒரு 80% சேர்ந்து வந்தோம். அம்மாவுடைய குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள் முயற்சியும் பண்ணியும் முடியலை. இன்றைக்கி ஏன் நமக்கு வைக்க முடிஞ்சதுன்னா இது காரணம் அடிப்படையில் ஜெனி, என்னுடைய இளைய தங்கை. அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே வைக்கணும் கட்டாயம், எங்கள் வீட்டில் வைக்கலாம், நான் இந்த ஊரில் இருக்கிற ஃபாதர்கிட்ட பேசுகிறேன். அப்போ நம்ம ஊரில் இருந்தது ஃபாதர் ஆண்ட்ரூ, அப்பட்டொலையில் உள்ளவர், பரவாயில்ல வச்சுக்கலான்னு. இப்போ தங்கையின் அந்த ஊன்றுதலால் அவங்க லீவுக்கு வரும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து வரணும்னு சொல்லி இப்போ நான் ஸ்பெயின்லேருந்து வந்தேன், அக்கா பூனாலேருந்து வந்தாங்க, தங்கச்சி நியூசிலாந்து வந்தாங்க, தம்பி இன்னைக்கு காலையில் சேர்ந்தாங்க, ராபின் சார்ஜாலும் வந்தாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோன்னா அதுக்கு அடிப்படையாக நமக்கு எல்லா வசதிகளையும் சேர்ந்தது அருள் தந்தை ஆண்ட்ரூ, அவருடைய பணியாளர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபாதர் வின்சென்ட், இறை மக்கள், அவங்களுடைய ஆலயம் தான் இது. இதில் நமக்கு பங்கேற்க
நமக்கு எல்லா உதவிகளையுமே செய்த பங்கு தந்தை, பங்கு மக்கள், இது கழிந்த நன்றிகள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜூபிலி கொண்டாடணும் எனக்கு ஆசையும் இல்லை, கொண்டாடக்கூடாது என்ற ஒரு மன இறுக்கம் இருந்தது. நம்ம எதுக்கு இங்கே கொண்டாடணும், இந்த மக்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம செய்ததெல்லாம் வெளிநாடுகளில் மற்ற கழக அவங்களோடு நம்ம ஜூபிலி கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்குது. எனது பணிகள் ஓடு இருந்தது, உங்களுக்காக செய்தேன். உங்களோடு ஜூபிலி கொண்டாடுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. லூர்து ஆலயத்தில் மக்களோடு சேர்ந்து ஒரு ஓப்பன் தியேட்டர்னு சொல்லுவாங்க, பல ஆயிரம் மக்கள் கூட்டத்தில் நான் தொடங்கினேன் ஜூபிலி. அதோடு முடிஞ்சு அது பிறகு பல இடங்களில் பண்ணி அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இப்போ வீட்டில் ஜூபிலி கொண்டாடணும்னு சொல்லி இதுக்கு ஏற்பாடுகள் செய்த எனது தம்பி, மூத்த தம்பி ஃபெலிக்ஸ், அடுத்தது தங்கை, இளைய தம்பி. இந்த ஜூபிலிக்கு ரொம்ப புஷ் பண்ணது யாருன்னு அக்கா. அவளுக்கு எப்போவுமே ஜூபிலி கொண்டாடிடணும்னு ஒரு ஆசை. என் சகோதர சகோதரிகளுக்கு எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள். நான் தனியாக எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் வரலைன்னா எதுவும் நடக்காது. ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்களது முகங்களை நான் பார்க்கணும். சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த அழகான முகங்களோட நம்மளும் சிரிக்கும் பொழுது அது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம யாரையும் கூப்பிடலை, குடும்பத்தை தவிர வெளியில் யாரையுமே நம்ம கூப்பிடலை. இதில் நமக்கு ஒரு ஆசை என்னென்னா, என்னுடைய தனிப்பட்ட ஆசை இருந்ததுன்னா ஃபாதர் பீட்டரை ஒரு தடையாவது பிரசங்கம் வச்சு கேட்கணும். அதனால் இன்றைக்கி ஃபாதர் வந்தார்னா நல்லா இருக்கும் ஒன்று நினச்சி கூப்பிட்டோம். ஃபாதருக்கு வர முடியலை, பூசை கரெக்டாக சேர்ந்துட்டாங்க. ஃபாதர் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க சொந்தக்காரங்க. ரொம்ப நன்றி ஃபாதர் வந்ததுக்கு. இங்கே என்னுடைய இறை பணி தொடங்குறதுடைய முதல் அந்த சுப்பீரியராக இருந்தவங்க ஃபாதர் அமலதாஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க தான் ஃபாதர்ஸை கூப்பிட்டதும் கூட. நாங்கள் யாரையும் கூடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா ஃபாதர்ஸையும் எனக்காக கூப்பிட்டது இவங்க, அதாவது கிளரிஷன் சபையில். அடுத்தது இந்த என்ன சொல்கிறது, இந்த பணிகள், சாப்பாடு, பூசை, பங்கு சாமியாரை பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு தூரத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இங்கே இருந்து ஒரு ஆள் செய்யணும். என்னுடைய நிலையில் இருந்து எனக்காக செய்தவர் என் தம்பி பயஸ் எக்கர்மென்ஸ். நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்த, நீ இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். எப்போதுமே அப்பாவை நடிச்சு பார்க்குறது உண்டு, அம்மாக்காக ஜெபம் செய்கிறது உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். பலரை எனக்கு தெரியாது, ஆனால் பழகிக்கிட்டோம். அலோசியஸ் இந்த பெட்ரோலில் முன்னால் பங்கு தந்தையாக இருந்தவர்கள், ராபின்சன், அது ஏன் தெரியல நமக்கு, அது எப்படி தெரியல, தொடக்கத்திலே இருந்த லைட்டாக ஒரு டச்சு, பிரீமா வழியாக ஒரு டச்சு. லீவுக்கு வரும்போது அக்கா வந்தாங்கன்னா கட்டாயம் போய் பார்த்துருவோம், எங்கே இருந்தாலும் லைட்டாக ஒரு விசிட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங், ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஃபாதருக்கு பிரசங்கத்தில் சொல்லிவிட்டு, அது எனக்கு ஆர்டினேஷனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தீங்க. ஆர்டினேஷன் நேரத்தில் அப்பட்டில் ஆர்டினேஷன் நடக்கலையேன்னு ஒரு வேதனை இருக்கும் பொழுது நமக்கு நான் இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய பங்கு தந்தை என்று எனக்கு ஆறுதல் கொடுத்தவங்க. இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்கன்னு கனவுல கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் வரணும்னு கடவுள் ஆசைப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து, பட்டத்து நேரத்தில் நீங்கள் எனக்கு அந்த சேசிபிள் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப ஐ வாஸ் டீப்லி டச்ட். they took the role and thank you very much. ரொம்ப நன்றிகள் தம்பிகள், தந்தை, ரொம்ப நன்றிப்பா. இட்ஸ் நைஸ், வெரி கைண்ட் ஆஃப் யூ தட் யூ கேம். சரி, கடைசியாக முதல்ல சொல்லியிருக்கணும்,
திருப்பலி நல்ல முறையில் இருக்கணும்னா நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க பாடகர் குழு. என் ஆர்டினேஷனுக்கும் பாடினீங்க, இன்னைக்கும் நீங்கள் தான் வந்து பாடுறீங்க. நல்லா இருந்துப்பா, நைஸ். பிள்ளைங்களுக்கு நன்றிகள். இது மட்டும் இல்லை, நான் முதல் பங்கில் இரமந்தோரை பங்கில் திருவிழா கொண்டாடும் பொழுது நமக்கு ஒரு கொயரை கொண்டு வரணும். அங்கெல்லாம் ஒரு ஆள் தான் பாடுவாங்க, மைக்கில் நல்லா பாடுவாங்க. அந்த கொயரை கொண்டாடணும்னு அந்த நினைக்கும் பொழுது அமல்ராஜ் நேவிஸ் ஃபாதர் வந்து பூசையும் நடத்தி அந்த கொயரை மொத்தமாக வந்து இரமந்தோரில் பாடினீங்க. ஒரு பெரிய கூட்டமாக. ரொம்ப நன்றி. நீங்கள் போதும் எங்கள் கூட இருக்கிறீங்க, நன்றி. எப்படி நான் இந்தியாவில் என்னுடைய துறவர வாழ்க்கையின் குரு பணியை நான் இந்தியாவில் ஃபாதர் அமல்தாஸ் வழியாக தொடங்கினேனோ, அதே மாதிரி என்னுடைய இறைப்பணி இந்தியாவில் கடைசியாக நான் பணிபுரிந்த இடம் ஃபாதர் சிலுவை. அவர் தான் சிப்பியராக இருந்தார். பிள்ளைங்களுக்கு நல்லா வேலை செய்தோம், பல பணிகள் செய்தோம், பல பணிகள் நிறைவேற்றினோம். எங்கள் கூட பணி செய்த ஃபாதர் ஃப்ரெடி, அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் கோயிலில் நான் பூசை வைப்பேன், பக்சரில், பாட்னாவில். அங்கே இந்தியர். நன்றிகள் எல்லா உதவிகளுக்கும். தேங்க்யூ வெரி மச். அதுக்கு பிறகு நாஞ்சில்நாதம் அண்ட் குரூப். நாஞ்சில்நாதம் தானே இல்லையா? நாஞ்சில்நாதம் தானே? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றிகள். கேமராமேன் ரொம்ப தொந்தரவு பண்ணலை. நீங்கள் சில நேரம் மனசு சங்கடமாக இருக்கும், கேமராக்கு நாங்கள் வந்து வாடிட்டுருப்பாங்க, ஒதுங்கி நின்னீங்க. ரொம்ப நன்றிகள். பிள்ளைங்களுக்கு நன்றி. உங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கும் நன்றி. உங்களது மகிழ்ச்சி, உங்களது ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி. கடவுளுக்கு நன்றி கூறி இறை ஆசிர்க்காக எழும்பி நின்று மன்றாடுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தம் ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களில் தமது அருள் வாக்கின் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டைகளில் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டில் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவர் மீது இறங்கி வந்து உங்களோடு தங்குவாராக. கடைசியாக மிக முக்கியமாக இந்த பீடங்களை அலங்கரித்து தந்த அருள் சகோதரிகளுக்கும் பீட சிறுவர்கள் நமக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஆலய பணியாளர்கள், அவங்க தான் நமக்கு எல்லாம் பணி தந்தது, அவர்களுக்காகவும் இறை மக்கள் அனைவருக்காகவும் மிக முக்கியமாக ஜெபம் செய்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தியின் சாட்சிகளாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய் நன்றி.
உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய் நன்றி. பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய் நன்றி. உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய் நன்றி. உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழும் இடம் எமக்களித்தாய். உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழும் இடம் எமக்களித்தாய். பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய் நன்றி. உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய் நன்றி. கடுமைகள் கூட எனில் படர்ந்தாலும் இருட்டாயில்லையே நன்றி. சுடுமையில் கூட அனலும் இருந்தாலும் குளிராய் தோன்றுதே நன்றி. கடுமைகள் கூட எனில் படர்ந்தாலும் இருட்டாயில்லையே நன்றி. சுடுமையில் கூட அனலும் இருந்தாலும் குளிராய் தோன்றுதே நன்றி. நடப்பதை படுப்பதை அறிந்தவரே, என் வழி தெரிந்தவரே, என் வாய் பேச திறக்குமே என் சொல்லறிந்தவரே. உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய் நன்றி. உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய் நன்றி. செருக்கோடு பகை சூழ்ந்தாலும் பயமாயில்லையே நன்றி. உடல் துணை மாறி உருப்பிழந்தாலும் தவிப்பாயில்லையே நன்றி. கடும் செருக்கோடு பகை சூழ்ந்தாலும் பயமாயில்லையே நன்றி. உடல் புண்ணாய் மாறி உருப்பிழந்தாலும் தவிப்பாயில்லையே நன்றி. நீதியின் ஆண்டவர் என்னை தேர்ந்தார், கைவிட விளைவாரா. சாந்தமோ சாந்தமே அவர் நெஞ்சில் காயங்கள் விளைவாரா. உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்கள்
எமக்களித்தாய், உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய், நன்றி. உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய், நன்றி.